உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். தாவேக்காவினுடைய கூட்டணி முடிவாகிவிட்டது. தன்னுடைய அரசியல் பலத்தை அல்லது ஆட்சி அதிகார பலத்தை அல்லது ஆட்சி அமைக்கக்கூடிய அந்த அந்த பெரும்பான்மையை ஆளுநரிடம் அவர் விரைவில் காட்டவுள்ளார். அதுக்கு முன்னாடி இங்கே முதலமைச்சராக பதவியை ஏற்றுக்குங்கன்னு நாளை நேரு இண்டோர் ஸ்டேடியத்தில், சென்னையில் உள்ள நேரு இண்டோர் ஸ்டேடியத்தில் முதலமைச்சராக விஜய் பதவியேற்றுக் கொள்ளப் போகிறார் அப்படின்ற ஒரு தகவல் நம்ம கூட சொல்லியிருந்தோம். ஏற்கனவே போன வீடியோவில் ஒரு பிரம்மாண்டமான விழாவாக அந்த விழா இருக்கும் அப்படின்னு. அது அவுட்டோர் ஸ்டேடியமாக இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரிலாம் கூட சில பேர்லாம் சொல்லியிருந்தாங்க. ரைட், ஓகே. ஏன்னா பெரும்பாலும் ஆளுநர் மாளிகையில் அந்த பதவியேற்பு விழாவை பண்ணிப்பாங்க, சிம்பிளாக பண்ணிப்பாங்க. அவர் ஆளுநர் பதவியேற்பு விழாவை பண்ணி வைப்பார். கடந்த 2021 கூட முக ஸ்டாலின் அவர்கள் அப்படி தான் பதவியேற்பு நடந்தது. இந்த முறை ஒரு பிரம்மாண்டமான விழாவாக அது இருக்கும். அப்புறம் பெரும்பான்மையை காட்டாத ஒருத்தர் எப்படிங்க முதலமைச்சராக வரலாம் அப்படின்னு. பெரும்பான்மை காட்டலைன்னா அது என்ன பெரியதுவான, வரத்துக்கு தான் ரெடியாக இருக்காங்களே, வரத்துக்கு தான் ரெடியாக இருக்காங்க. ரைட், ஓகே. இதெல்லாம் மீறி திரை உலகம் எப்படி இருக்குதுங்க? ரொம்ப முக்கியமான கேள்வி ஏன்னா யார் ஆட்சிக்கு வந்தாலும், அது யாராக இருந்தாலும் சரி, சினிமாவை அவங்க கையில் அப்படி எடுத்துப்பாங்க. ஏன்னா ஒரு காலகட்டத்தில் செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருந்தபோது நீங்கள் ஜெயா டிவிக்கு தான் சேட்டலைட் ரைட்ஸ் கொடுக்கணும், ஜெயா டிவிக்கு தான் முதலிடம் கொடுக்கணும். அப்புறம் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கலைஞர் டிவிக்கு கொடுக்கணும். அப்புறம் ரெட் ஜெயண்ட் வந்த பிறகு ஏறக்குறைய சினிமாவை தங்களுடைய கண்ட்ரோலில் எடுத்துக்கிட்டாங்க. அந்த பக்கமும் உண்டு, சசிகலா அவர்கள் மீதும் உண்டு. அவங்க ஒரு நேரடியாக இல்லைன்னா ஒரு மறைமுகமான ஒரு சினிமா நிறுவனம் வச்சு எந்த படமாக இருந்தாலும் எங்கள் மூலியமாக தான் நீங்கள் அதை டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணணும் அப்படின்னு. ரெட் ஜெயண்ட் ஏறக்குறைய 1100 ஸ்க்ரீன்ஸு தமிழ்நாட்டில் இருக்குதுன்னா 1000 ஸ்க்ரீன்ஸ் அவங்களுடைய கண்ட்ரோலில் இருக்குது. சினிமாவுக்கு அவங்க பொற்காலமாக இருந்ததா, இல்லது டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்கும் தியேட்டருக்காரர்களுக்கும் ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டதா? இந்த படத்தை தான் போடணும், இந்த ஷோ தான் போடணும், நாங்கள் சொல்கிற படத்தை தான் ஓட்டணும். அதெல்லாம் கடந்த காலங்கள் நடந்துருக்குது. அதெல்லாம் மாரி சினிமா துறையினர் ஓகே, யார் வந்தாலும் ரைட்டு, அவங்களுக்கு நாங்கள் துதி பாடுறதுக்கு இருக்கிறோம். அது காலங்காலமாக நடந்துக்கிற ஒரு விஷயந்தான். ஏன்னா சன் பிக்சர்ஸ் இருந்தபோது, அப்புறமா திமுக ஆட்சி இருந்தபோது சக்சேனான்னு ஒருத்தர் இருந்தார். அப்போ சாக்ஸ்ன்னு சுருக்கமாக கூப்பிடுவாங்க. ஏறக்குறைய அவர் வரத்துக்காக பல விழாக்கள்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. சாக்ஸ் வருகிறார், வந்து கொண்டிருக்கிறார், அந்த இடத்த தாண்டி வந்துட்டார், இந்த இடத்த கடந்து வந்துட்டார் அப்படின்னு அத்தனை பேரும் பொத்துன்னு காலில் விழாத குறை தான் அவ்வளோ பேரும். காரணம் என்னென்னா, அவங்க யாரையாவது அண்டி இருக்க வேண்டிய ஒரு நிலை தான். அதிகாரத்துக்கு முன்னாடி அவங்கெல்லாம் திரையில் தான் பயங்கர வீர ஆவேசம் எல்லாத்தையும் காட்டுவாங்க, சினிமா அப்படி எடுப்பாங்க, டைலாக் வைப்பாங்க. நிஜத்தில் அவங்க ஒரு அழுத்தத்தின் காரணமாக அடிபணிஞ்சு தான் இருப்பாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் அவர் சக்சேனாவுடைய நிலைமையெல்லாம் என்ன ஆச்சுன்னு தெரியும். இப்போ இங்கே வெளிநாட்டில் இருக்கார். இது சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, ஒவ்வொரு ஆட்சி காலத்திலும் இப்படி ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்னு. சரி, விஜய் வந்திருக்காரு. ஏன்னா விஜய் ஓட்டு போட்டார், விஜய்க்கு ஆதரவு தெரிவித்தாங்க, ஆதரவு தெரிவித்தவங்க, விஜய்க்கு மறைமுகமாக சப்போர்ட் பண்ணவங்க, அல்லது சப்போர்ட் பண்ணாமல் ஒதுங்கி போனவங்க எவ்வளோ பேர்லாம் இருக்காங்க. ஆனால் ஜெயிச்ச பிறகு ஒவ்வொரு ட்வீட்டாக வருது, ஒவ்வொரு அறிக்கையாக வருது, ஒவ்வொரு வாழ்த்தாக வருது, சங்கங்கள்லாம் வாழ்த்து சொல்லுது. அது ஒன்றும் பண்ண முடியாதுங்க. யார் ஆளுங்கட்சி அவங்களை நம்பி தான் இருக்க வேண்டியது, வேறு ஒன்றும் கிடையாது. ஆனால் அதுக்கப்புறம் ஏன் உங்களுடைய அந்த போலி முகத்தை காட்டுகிறீர்கள் அப்படின்ற ஒரு விஷயந்தான். ஏன்னா விஜய் அரசியலுக்குள் வந்துவிட்ட பிறகு போல்டாக நின்ன நடிகர் நடிகைகள், டைரக்டர்லாம், பேரரசுலாம் நிறைய பதிவெல்லாம் போட்டிருந்தார். என்ன எனக்கு இப்போ வாய்ப்பு கொடுக்க மாட்டீங்க, இப்போ நடிக்க ஆரம்பிச்சிட்டார், நடிக்க வாய்ப்பு கொடுக்க மாட்டீங்க, பரவாயில்ல விடுங்க, வரட்டும், ஒருத்தர் களத்துக்கு வரட்டுமே, நான் டைரக்ட் பண்ணேன், நான் 2 ஹிட்டு படம் கொடுத்த ஒரு நடிகர் தானே, வரட்டும் அப்படிலாம் போல்டாக போட்டிருந்தார். சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, வழக்கம் போல் ஒரு பாராட்டு விழா. ஏன்னா நாளைக்கு நடக்க போகிறது பதவியேற்பு விழா, சினிமாக்காரர்கள் ஒரு பாராட்டு விழா நடத்துவாங்க. இப்போ விஜய்க்கெல்லாம் திணற அதாவது திக்குமுக்காட்டுற அளவுக்கு புகழ்ந்து தள்ளி விஜயை வெக்கப்பட்டு ஸ்டேஜில் விட்டு இறங்குற அளவுக்கு வாழ்த்து மழைகள்லாம் பாடி அப்படி ஒரு விழா கண்டிப்பாக நடக்கும். அது விஜய் ஒத்துப்பாரான்னு தெரியல. ஏன்னா கடந்த காலங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, காவிரி தந்த கலைத்தாய்க்கு பாராட்டு விழான்னு ஜெயலலிதா அவர்களுக்கு ஒரு பாராட்டு விழாலாம் நடத்தினாங்க. அதுக்கு போயிட்டு அவங்க ஒத்துக்கவே இல்லை. போய் கெஞ்சி கூத்தாடி கேட்டு அமக்கலப்பட்டு அதுக்கப்புறம் ஒரு வழியாக வாங்கி அதில்
ரஜினி ஒரு இதுவாக பேசி கான்ட்ரவர்சி ஆகி, அப்புறம் பாக்கியராஜ் கூட இடையில் ஒரு ஒரு யூடியூப் சேனல் விருது வழங்க விழாவில் ரஜினியும் பாக்கியராஜ் இருக்கும்போது ரஜினி ஒரு உண்மையை போட்டு அடிச்சிட்டார். அந்த விழாவில் பெரிய தகராறாகி, நீங்கள் ஒரு ஓரமாக பயந்து போய் நின்று இருந்து, நான் தானே உங்களை வந்து போலீஸ் ஜீப்பில் ஏற்றி நுங்கம்பாக்கத்தில் இருக்கிற ஒரு வீட்டுக்கு இறக்கி விட்ருங்கன்னு சொல்லி அமிச்சேன்னு அதெல்லாம் ஞாபகம் இருக்கான்னு சொல்லி இருந்து பண்ணார். அப்படி ஒரு விழா வந்து என்னது காவிரி தந்த கலைத்தாய்க்கு, அப்புறமா வந்து பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழா அப்படின்னு கலைஞருக்கு ஒரு பாராட்டு விழா. அது நிறைய கான்ட்ரவர்சிலாம் ஆகி, எவ்வளோ செலவு பண்ணீங்க இந்த இதுவுக்கு, ப்ரொடியூசர் கவுன்சில் ஒரு கணக்கு சொல்லணும், இதுக்கான டிக்கெட் எவ்வளோ விலைக்கு விற்கப்பட்டது, இதுக்கான நடிகர் நடிகைகளுக்கு ஆடலும் பாடலும் நிகழ்ச்சிக்கு எவ்வளோ கொடுக்கப்பட்டது, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. இப்போ தமிழகத்தை ஆளப்போகும் தளபதிக்கு கலைத்தாயின் பாராட்டு விழா, தமிழ் திரையுலகத்தின் ஒட்டுமொத்த பாராட்டு விழா, ஏதோ ஒரு டைட்டில் வச்சு இது பண்ணுவாங்க. சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, இப்போ அப்படியே இந்த பக்கம் திரும்பாங்க. ஏன்னா இது இன்னொரு பேசும் பொருளாக மாறுறதுக்கான இன்னொரு காரணம் என்னென்னா, ரெட் ஜெயிண்ட் நிறுவனத்தை அரசியலுக்கு வரத்துக்கு முன்னாடி உதயநிதி ஸ்டாலின் தான் பார்த்துக்கிட்டு இருந்தார். அப்புறம் அவர் அரசியலுக்குள்ளே வந்த பிறகு இல்லை எனக்கு ரெட் ஜெயிண்ட்டுக்கும் சம்மந்தம் இல்லை, அப்புறம் நான் மினிஸ்டர் ஆக போகிறேன்னு சொல்லி முழுக்க அரசியலுக்குள்ளே வந்தாச்சுன்னு அப்படி ஒதுக்கிட்டார். ஆனால் ரெட் ஜெயிண்ட் இயங்கிக்கிட்டே தான் இருந்தது. அவங்க டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, படங்களும் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா இவர் வந்து அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் தயாரிப்பில் உதயநிதி நடிக்கிறதா ஒரு படம் இருந்தது, அது நின்று போச்சு. நானே போய் கமல் சார்கிட்ட கேட்டுக்கிட்டேன், ஓகே அப்படின்ட்டார் வந்து. அதன் பிறகு வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் மத்தியில் ஒரு சலசலப்பு, நேரடியாக சொல்லனாலும் வந்து எங்களுக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க, எங்களை வந்து ரொம்ப இது பண்ணுறாங்க, எங்களுக்கு தேட்டர் போட விட மாட்டேன்றாங்க, மொத்த கண்ட்ரோலையும் அவங்க எடுத்துக்கிட்டாங்க, நாங்கள் என்ன பண்ணுறது, இந்த மாதிரியான விமர்சனங்கள்லாம் இருந்தது. இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விமர்சனம், 40 ஆண்டுகள் கழித்து ரஜினியும் கமலும் சேர்ந்து ஒரு படத்தில் நடிக்கப் போகிறார்கள், அந்த படத்தை வந்து ரெட் ஜெயிண்ட் தான் தயாரிக்கப் போகிறதுன்னு சொல்லி அது சம்மந்தமான ப்ரோமோலாம் விட்டுருந்தாங்க. இந்த 80 காலகட்டத்தில் அந்த ப்ரோக்ராம் அப்படியே 2 பேரும் வெளியே வர மாதிரி, ஒரு காரில் உட்காந்துருக்கிற மாதிரி, பின்னாடி அனிருத்தும் நெல்சனும் இருக்கிற மாதிரி. இதில் நெல்சன் ஏன் வந்தார் அப்படின்றதுக்கான காரணம் சொல்கிறோம். ஏன்னா இந்த படத்தை முதல்ல லோகேஷ் கனகராஜ் டைரக்ட் பண்ணுறதா இருந்தது. அப்புறம் லோகேஷ் கனகராஜ் ஏதோ 2-3 லைன்லாம் சொல்ல எல்லாமே ஆக்ஷன், அப்புறம் வந்து போதை, சாக்லேட், இதெல்லாம் அவருடைய ஃபேவர் இல்லைங்களா. அப்படிலாம் இருந்தவொடனே நாங்கள் 2 பேரும் வந்து 80ஸ்லேருந்து ஒரு ஜாலியான நடிக்கிறங்க, நீ போட்டு சீரியஸாக ரொம்பலாம் கொண்டு வந்தப்போ ஜாலி இல்லை சார், என்னால் ஜாலியாக கதை பண்ண முடியாது, நகைச்சுவை எல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு அவர் ஒதுங்கிட்டு தான் ஒரு தகவல். உடனே நெல்சனை கூப்பிட்டுக்கணும். நெல்சன் வந்து கமலுக்கு ஏற்கனவே பரிச்சயமானவர், பிக் பாஸ் அவர் தான் நிறைய டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவர் ஓகே எல்லாம் ரெடி ஆகிட்டு பெரிய அளவில் இது என்னென்னா, இது நிச்சயமாக ஒரு பெரிய வியாபாரம், ஒரு பேன் இண்டியா படமாக இது நிச்சயம் பேசப்படும் சொல்லி இந்த ப்ரோமோலாம் விட்டுருந்தாங்க. அது அவ்வளோ பெரிய ரீச்லாம் ஆயிருந்தது. ஏப்பா இவங்களுக்கு வயசான பிறகும் இவங்களுக்கான மவுஸ்லாம் குறையாதா அப்படி இப்படிலாம் பேசிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த படம் டேக் ஆஃப் ஆகுமா? ஆட்சி மாறி இருக்குது, அரசியலும் மாறி இருக்குது, இது டேக் ஆஃப் ஆகுமா? ரெஜைன் தொடர்ந்து படம் பண்ண முடியுமா? இப்போது டிவிக்கே வந்து சினிமாவை தன் கண்ட்ரோலில் எடுத்துப்பாங்களே, இப்போ யார் வந்து செய்தி மக்கள் தொடர்புத்துறை அமைச்சராக யார் வருவாங்க? இல்லை அவங்க ஒரு ப்ரொடக்ஷன் நிறுவனத்தில் யார் வந்து அந்த கண்ட்ரோலில் எடுப்பாங்க? கண்டிப்பாக இருக்கும். இந்த மாதிரியான கேள்விகள் இருக்கும்போது இது ஏறக்குறைய இந்த ரஜினி கமல் படம் ட்ராப் அப்படின்ற ஒரு விஷயத்தை பேசுகிறார்கள். ஏன்னா கிட்டத்தட்ட அந்த படத்திற்கு 175 கோடி பட்ஜெட் அப்படின்னு. அது இந்த காலகட்டத்தில் நெருக்கடி கண்டிப்பாக வரும். அவங்க பெரிய இன்ட்ரெஸ்ட்டும் காட்டிக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த 5 வருஷத்துக்கு கம்மியாக இருந்துட வேண்டியது தான், படங்கடெல்லாம் வேணாம், ரொம்ப ஒதுங்கிட்டு வேண்டாம், ஏன்னா அவங்கக்கிட்ட வந்தாச்சு ஆச்சு. அதே வேளையில் இந்த மாதிரி வந்து டிஸ்ட்ரிபியூஷன் எடுக்கிறது, தேட்டர் பிடிக்கிறது, எங்களுக்கு தான் படம் கொடுக்குறது, எங்களுக்கு தான் படம் கொடுக்கணும், நாங்கள் தான் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவோம், பெரிய படங்கள்லாம் எங்களை மீறி எதுவும் இது பண்ண முடியாது அப்படின்னு தாவேகா கட்சியும் அந்த அந்த விஷயத்தை கையில் எடுக்குமா? ஏன்னா சினிமா துறையில் ஒரு உச்ச நட்சத்திரம் வந்து விஜய், அவர் இதுக்கு ஓகே சொல்லுவாரா? யாரா அதுக்கு நியமிப்பார்? இந்த மாதிரியான கான்ட்ரவர்சிலாம் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்குது. சினிமான்னு சொன்னோன்னே ஒரு முக்கியமான விஷயம் பாருங்கள், 27 வருஷத்துக்கு முன்னாடி விஜய் நடிக்க வேண்டியது இன்றைக்கி நிஜத்தில் நடந்திருக்கிற ஒரு சம்பவம். 27 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிரபல டைரக்டர் ஒரு கதை ஒன்று ரெடி பண்ணுறாரு, அதான் அசிஸ்டன்ட் கூடலாம் உட்காந்து பேசுகிறாரு. பேசணுன்னு இந்த கதை ஓகே அப்படின்ட்டு யார் ஆர்டிஸ்ட்டாக போடலாம், கதை மட்டும் ரெடி ஆகிடுச்சு, ஒரு ஒன்லைன் ரெடி ஆகி இப்போ கதையும் வந்து ரெடி ஆகிட்டாங்க. அதுலேருந்து ஒரு முக்கியமான அசிஸ்டன்ட் என்ன சொன்னார், சார் இதில் வந்து விஜய் சார் நடித்தா நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்குங்க அப்படின்ட்டு. எனக்கு நல்ல உச்சத்தில் இருக்காப்புல விஜய். சரி நீங்கள் போயிட்டு அவர் அப்பா எஸ்எஸ்சி கிட்ட கதை சொல்லிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிற இவர் போகிறாரு. அவருக்கு என்ன ஈகோனா, எஸ்ஏ சந்திரசேகருக்கு, ஏமா உங்கள் டைரக்டர் வந்து கதை சொல்ல மாட்டாரா அப்படின்னு. காரணம் என்ன, எஸ்ஏ சந்திரசேகர் அவர்களிடம் அசிஸ்டண்ட்டாக இருந்தவர் வந்து அந்த டைரக்டர். அவருக்கு வந்து ஏதோ ஒரு பிரச்சனை, அவர் போய் நேரடியாக கதை சொல்கிறதுக்கு விருப்பப்படலை, ஏதோ ஒரு காரணம் வந்து அவர் சரியாக கேட்கல.
அமுச்சு விட்டுறாரு. கடுப்பு தானே இவரும் வந்து நம்மக்கிட்ட வேலை பார்த்தவர், நம்மக்கிட்ட வந்து ஒரு சீனில் 2 சீனில் நடிச்சிட்டு இருந்தவர்னு இவர் வந்து அசிஸ்டன்ட் என்ன சொன்னாலும் தெரியல. அவர் எஸ்எஸ்சி காதை கொடுத்து கேட்க மாட்டேன்றார். விஜய் சார் ஒத்துக்கல ஏதோ சொன்னார். ரைட்டு, அந்த படத்தை வேற ஒரு நடிகரை வச்சு எடுப்போம்னு சொல்லி அது எடுத்துட்டாங்க. அந்த படம் வந்து முதல்வன் அர்ஜுன் தான் நடிச்சிருந்தார். அதன் பிறகு எஸ் ஏ சந்திரசேகர் அந்த படத்தை பார்த்துட்டு, அடடா நம்ம பையனுக்கு பெரிய சூப்பரான ஒரு கதையாச்சு வந்து 27 வருஷத்துக்கு முன்னாடி. அப்புறம் அவரே ஃபோன் போட்டு சங்கருக்கு, அந்த டைரக்டர் ஃபோன் போட்டு, சார் இந்த மாதிரி மிஸ் பண்ணிட்டேன் நான், எப்படி நீங்களாவது சொல்லியிருக்கலாமே சங்கர். ஆமாம் சார், நானாவது கொஞ்சம் வந்து பண்ணிடலாம். அவங்க 2 பேருக்குள்ள ஏதோ ஒரு கிளாஷ் வந்து. முதல்வன் கதை உங்களுக்கு தெரியும் வந்து, ஒரு பத்திரிகையாளர் போய் ஒரு முதலமைச்சரை பேட்டி எடுப்பார். அவர் அந்த தாறுமாறாக கேள்வியெல்லாம் கேட்கும்போது அந்த முதலமைச்சர் டென்ஷன் ஆகி அந்த பத்திரிகையாளர்கிட்ட, நீ ஒரு நாள் முதலமைச்சராக இருந்துப்பார் அப்படின்னு. அந்த ஒரு நாள் அவர் முதலமைச்சராக இருந்து என்னென்னலாம் பண்ணுறாரு அப்படின்ட்டு தான் கதை. ஒரு நாள் முதலமைச்சர். இன்றைக்கி 27 வருஷம் கழிச்சு அந்த முதல்வர்ன்ற நிஜ முதல்வர்ன்ற ஒரு சம்பவம் விஜய் வாழ்க்கையில் நடந்திருக்குது. அதாங்க சினிமாவுடைய பவர் அதுதான். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து சங்கர் டைரக்ஷனில் நண்பன் படம் பண்ணார் வந்து விஜய். அதை பண்ண தவறுனால வந்து எதுக்கு சொல்கிறேன்னா, சினிமா அவ்வளோ பெரிய ஒரு பவர்ஃபுல்லான மீடியா வந்து, இதை நீங்கள் ஒதுக்கிடவே முடியாது. ஏன்னா சினிமாவோட உச்ச நட்சத்திரம் அந்த கேரியரை விட்டு நான் வந்து விலைக்கு வந்திருக்கிறேன். நான் 250 கோடி சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு ஹீரோ. நான் பணம் புகழ் எல்லாத்தையும் பார்த்துட்டேன். உங்கள் காசை நான் திருட மாட்டேன், உங்கள் காசை நான் கொள்ளடிக்க மாட்டேன், எங்கள் ஆட்கள் எதுவும் செய்ய மாட்டாங்க, உங்களுக்கு நல்லது பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கிறேன். நான் அரசியலில் வந்து 250 கோடியை விட்டுட்டு இங்கே 20,000 கோடி நான் சம்பாதிக்க வரல, எனக்கு அது தேவையில்லை, உங்களுக்கு ஒரு நன்றி கடன் நான் செய்யணும் அப்படின்ற சொன்ன ஒரு புகழின் உச்சியில் இருந்த ஒரு நடிகர் சொன்னது தான் இன்றைக்கி வந்து அரசியலில் அவரை வந்து சிஎம்மாக கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கோம். அதே போல் காலம் மாறும்போது காட்சிகள் மாறும் அப்படின்வாங்க வந்து. அப்படி ஒரு காட்சிகள் மாறின ஒரு விஷயம் என்னென்னா வந்து, இப்போது வெற்றி பெற்ற உடனே அந்த சான்றிதழை வாங்கிட்டு விஜய் அவர்கள் லயோலா காலேஜ் தான் படித்த கல்லூரியிலேயே தான் வந்து எம்எல்ஏ ஆகிட்டு அப்படின்னு ஒரு சான்றிதழ் கொடுக்குறாங்க. அங்கேருந்து ஏன்னா ட்ராப் அவுட் ஆகிட்டார், டிகிரி வந்து கம்ப்ளீட்டாக முடிக்கலை அவர் கல்லூரிக்கே சரியாக போகலை, அப்படி இப்படிலாம் கூட விமர்சனம் வந்து அதுக்குள்ளே போக வேணாம். அதே கல்லூரியில் போய் நான் வந்து சட்டமன்ற உறுப்பினர் ஆகிட்டேங்க, அடுத்து முதலமைச்சர் நான் தான் அப்படின்னு சொல்லி வாங்குறது எவ்வளோ பெரிய பெருமை. அப்படியே லயோலா காலேஜ் நுங்கம்பாக்கத்துலேருந்து சாலிகிராமம் தாண்டி அடையார் போய் அவருடைய அப்பா அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கியிருந்தாப்புல. அப்போ ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு உடனே டக்குன்னு ஒரு காட்சி, ஒரு இதுவாக புஷி ஆனந்த் டி நகர் தொகுதியோட எம்எல்ஏ அவர் என்ன பண்ணுறாரு, டக்குன்னு எஸ்ஏசி காலில் விழுந்த ஆசீர்வாதம். அவங்க சோபா சந்திரசேகர். இந்த காலம் மாறும்போது காட்சிகள் மாறுன்றது எப்படின்னா, சில வருடங்களுக்கு முன்னாடி அப்படியே ஏன்னா எஸ்எஸ்சி ஒரு ஆனந்த விடல் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருப்பார். என் மகனை வந்து அப்படியே ஒரு குரூப்பே சுற்று போட்டுக்குச்சு, என் மகனை வந்து அவங்க கண்ட்ரோலில் எடுத்துட்டாங்க. குறிப்பாக பாண்டிச்சேரி சேர்ந்த ஒரு அரசியல்வாதி விஜயை வந்து அவர் ஆக்கிரமிச்சுக்கினார், அப்பா அம்மா ஞாபகத்தையே மறக்க வச்சுட்டாரு, அவர் விஜய் வந்து அப்பா அம்மா ஞாபகமே இல்லாமல் இருக்கிறாரு, ஒரு பொய்யான ஆட்களை அவரை சூழ்ந்துட்டாங்க, நான் வந்து வளர்த்து விட்ட நபர் தான் அவர் தான் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்காரு, இது தம்பிக்கு நல்லதில்லை, நான் ஒரு அப்பாவை அதை சொல்கிறேன்னு ஒரு கண்ணீர் மல்க ஒரு பேட்டிலாம் கொடுத்துருந்தார். இதில் ஃப்ளாஷ்பேக்கான ஒரு விஷயம் என்னென்னா, விஜய் ரசிகர் மன்றம் அப்புறம் மக்கள் இயக்கம் இதெல்லாம் இருந்தபோது வருங்கால முதலமைச்சர் விஜய் அவர்களே அப்படின்னு சொல்லி போஸ்டர்லாம் எஸ்ஏசியோட ஆதரவாளர்கள்லாம் ஒட்ட ஆரம்பித்தோன்னா அவங்களாம் அந்த மக்கள் இயக்கத்தை விட்டு நீக்கினவர் தான் குஷியான. அப்புறம் தொடர்ச்சியாக நேரடியாக பேரை சொல்லிலாம் கூட எஸ்ஏசி பேட்டிலாம் கொடுத்துருந்தார். அப்பா அம்மா பேச்சை கேட்காம வேறு யாரோட பேச்செல்லாம் கேட்டு நடந்துக்கிட்டு இருக்காரு, இதெல்லாம் நல்லதில்லை, ஒரு அப்பா அம்மா மாதிரி ஆகுமா, ஒரு தந்தி சொல் மிக்க மந்திரம் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் ஒரு விஷயம் இருக்குது, தவறான வழிக்கு கொண்டு போகிறார் வந்து, அவர் வந்து எங்கேயோ சிக்கலில் மாட்ட வைக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள் தொடர்ந்தெல்லாம் இருந்தது. ஒரு எளியும் புரியுமான ஒரு சண்டையெல்லாம் இருந்தது. அப்புறம் விஜய் அவர்கள் வந்து அப்பா அம்மா பார்க்காமலே இருந்தார். குறிப்பாக கரூர் சம்பவத்துக்கு பிறகு ரொம்ப ஏன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் வெளியே வரல விஜய் வரல. அப்போது எஸ்ஏசியை ஃபோன் பண்ணியோ அல்லது வேறு யார் மூலியோ சொல்லி இதெல்லாம் வேணாம்பா, இது அரசியலில் வந்து நீ தாங்க மாட்ட அப்படிலாம் ஒரு தகவல் இருக்கலாம். மேபி ஒரு அப்பாவா ஒரு அம்மாவா கஷ்டப்பட்டுக்கலாம், இவ்வளோ பெரிய அழுத்தம் இருக்குது, இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது, உங்களாம் வந்து இதெல்லாம் சமாளித்து வரவே முடியாது, ஏன்னா பெத்த பாசம் இல்லையா அப்படின்னு. அதெல்லாம் மாரி நான் பார்த்துக்கிறேன்ப்பா. அதுக்கு ஒரு பெரிய துணையாக இருந்தது வந்து புஷி ஆனந்த்னு சொல்கிறேன். நீங்கள் தைரியமாக பண்ணுங்கள் சார், நீங்கள் நாங்கள் இருக்கிறோம், பார்த்துடலாம், இவ்வளோ தூரம் கடந்து வந்தாச்சு, முக்கால்வாசி ஆற்றை தாண்டியாச்சு, இன்னும் கால்வாசி தானே இருக்குது, ஜம்ப் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னேன். அவர் வந்து என்ன பண்ணுறாரு, ஆசீர்வாதம் வாங்குறாரு அப்படின்போது அது அவ்வளோதான். சினிமாவிலையும் அரசியலில் வந்து இன்றைக்கி சண்டை போட்டுக்கிட்டால் நாளைக்கு ஒரே காரில் போக வேண்டியதாக இருக்கும். இது வந்து நீரடித்து நீர் விலகாது அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இதுதான் காலம் மாறும்போது காட்சிகள் மாறும் அப்படின்னு. குறிப்பாக 2 விஷயம் விஜய் அவர்கள் மேலே ஒரு இதுவாக வச்சுருக்காங்க. ஏன்னா 1,70,00,000 பேர் உங்களுக்கு வாக்கு செலுத்தியிருக்காங்க. அவங்களுக்கு இது வரைக்கும் இப்போ இந்த வீடியோ பேசுகிற வரைக்கும் ஒரு நன்றி கூட சொல்லலையே, டக்குன்னு அதை தானே சொல்லணும்.
அந்த வாக்காளர்கள் அவங்க ஓட்டு போடலன்னா ஒருவேளை அவர் அந்த பதவியேற்பு விழாவில் சொல்கிறாரா என்னன்னு தெரியல, உணர்ச்சி வயப்பட்டு சொல்கிறாருன்னா, ஆனால் இம்மிடியட்டாக சொல்லியிருக்கணுமே, அவங்க இல்லைன்னா எப்படிங்க அப்படின்னு. தான் வெற்றி பெற்ற உடனே அவர் கரூருக்கு போயிருக்கணும், கிளம்பி போயிருக்கணும். அந்த 41 குடும்பம் வந்து ஏறக்குறைய இவங்க குடும்பம் மாதிரி. அது அவருடைய கண்ணீர் சாதாரண கண்ணீர் கிடையாது. அதன் பின்னணியில் ஒரு அரசியல் இருக்கலாம். இன்னும் சிபிஐ விசாரணையில் இருக்குது. இன்னைக்கு நீங்கள் முதலமைச்சர் ஆயிட்டீங்க, இன்னைக்கு பெருவாரியான வெற்றி பெற்றீங்க, அந்த அனுதாபம் கூட ஓட்டா கூட மாறி இருக்கலாம், அல்லது அவர்களுக்கு ஒரு மரியாதை செலுத்தமாக அவர்களுக்கு ஒரு நன்றி கடனாக கூட உடனே ஒரு கவர்னர் போயிருக்கலாமே அப்படின்னு ஒரு அதுக்கு ஏதாவது திட்டம் வச்சிருக்காரான்னு தெரியல. வந்து இதுக்கு இடையில தேர்தல் கருத்து கணிப்புக்கு முன்ன, கருத்து கணிப்புக்கு அப்புறம் அப்படின்னு இந்த பத்திரிகையாளர்கள் அப்படின்றவர்கள்லாம் பேசியிருந்தாங்க. வந்து பத்திரிகையாளர் தான் ஒரு பத்திரிகையாளர்லாம் சொல்லியிருந்தார். வந்து விஜய் கண்டி ஜெயிச்சிட்டார்னா நான் இந்த தொழிலை விட்டே போகிறேன் பாருங்க அப்படின்னு. இது பத்திரிகையாளர் தானேங்க நீங்கள். வந்து அதுக்கே வந்து நீங்கள் வந்து விஜய் ஜெயிச்சிட்டாரான்னா, இவர் தோத்துட்டாரான்னா, நான் என் பத்திரிகை விட்டு போகிறேன், நான் பத்திரிகை தொழிலே செய்ய மாட்டேன் அப்படின்னு மற்ற எந்த தொழிலையும் இது மாதிரி யாராவது சொல்கிறாங்களா? ஏன் அப்படி ஒன்று? இன்னொருத்தர் வந்து விஜய் ஜெயிச்சிட்டா, அது விஜய் ஜெயிச்சிட்டா அப்படின்னா ஒரு 7 சீட்டுக்கு மேலே விஜய் ஜெயிச்சிட்டா நான் அரசியல் பேசுறதே விட்டுறேன் அப்படின்னாரு. இதெல்லாம் என்ன டிசைன்னே தெரியல. வந்து வெற்றி தோல்வி என்பது நீங்கள் என்ன கருத்து கணிப்புலாம் போட்டீங்க. வந்து தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு, பிந்தைய கருத்து கணிப்பு, அப்புறம் வந்து குக்கிராமத்தில் எடுத்த கருத்து கணிப்பு, பெருநகரத்தில் எடுத்த கருத்து கணிப்பு, முதியோர்களிடம் மட்டும் கேட்கப்பட்ட கருத்து கணிப்பு, எல்லா கருத்து கணிப்பையும் மக்கள் தூள் தூளாக உடச்சிட்டாங்க. அதுக்கு ஏங்க பத்திரிகையாளர் நீங்கள் ஏங்க வந்து நான் வந்து நாட்டை விட்டு போடுறேன், நான் தொழிலை விட்டு போகிறேன், நான் அரசியல் பேசுறதை விட்டுறேன் அப்படின்னு ஏன் அதெல்லாம் ஏன் இதனுடைய காரணம் என்ன? இது ஒரு சிரிப்பாக சிரிக்குது. வந்து ஏன்னா மக்கள் முடிவு பண்ணுறது தான். நாம் என்ன தான் மீடியாவில் பேசினாலும், நான் என்ன தான் யூடியூப் சேனலில் பேசினாலும் வந்து மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். மகேசன் அவர்கள் தான் அப்படி ஒரு தீர்ப்பை தான் கொடுத்துட்டாங்க. இதன் பிறகு விஜயோடைய ஆட்சி ஒரு முதலமைச்சராக, தாவேக்காவுடைய ஆட்சி ஒரு நல்ல ஆட்சியாக, மக்களுக்கு இணக்கமான ஒரு ஆட்சியாக, அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய ஒரு ஆட்சியாக எப்படி இருக்க போகிறது என்பது இனிவரும் காலங்களில் தெரியும். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.